இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் விசிட் தான் வந்தோங்க. இன்னைக்கு மெயினாக வந்து முருங்கைக்கீரை பொடிக்கான வேலை, அதாவது முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ்க்கான வேலைகள் தான் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி கீரை வந்து காலையிலேயே நான் ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கிட்டு வந்தேங்க. இதை உருவி வச்சுருக்காங்க. நேற்று வாங்கினதெல்லாம் உருவி கொஞ்சம் காய வச்சுருக்காங்க. இதை வாங்கிட்டு வந்துட்டு இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஈரம் போனதுக்கப்புறமா தான் இதை வந்து உருவி அடுத்த வேலைக்கு ஆரம்பிப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பொரியலுக்கு கூட கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் பிரண்டை பொடி கேட்குறீங்க. இந்த சீசனில் வந்து எங்களுக்கு பிரண்டையே கிடைக்கல. நானும் எல்லா பக்கமும் சொல்லி வச்சுட்டேன். கிராமத்துக்கு போகிற பக்கமெல்லாம் நானுமே பார்க்குறேன், எங்கேயுமே பிரண்டை இல்லைங்க. மழை பெஞ்சா தானே பிரண்டை கிடைக்கும். அதனால் பிரண்டை கிடைக்கும் போது நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறோம். நான் வந்து வீடியோவில் போய் உங்களுக்கு சொல்கிறேன். பிரண்டை பொடி இப்போதைக்கு எங்களால் கொடுக்க முடியலைங்க. முருங்கைக்கீரை சூப் மிக்ஸு மற்றபடி எல்லா விதமான பொடிகளுமே, சமையலுக்கு தேவையான சாம்பார் பொடி, கறிக்குழம்பு தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, இந்த மாதிரி எல்லா தூளுமே, மஞ்சத்தூள் எல்லாமே கிடைக்குங்க. எங்ககிட்ட என்னென்ன பொடி வெரைட்டிஸ் இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதுவும் இப்போ வந்து சிக்கன் மசாலான்னு ஒன்று நாங்கள் போட்டிருக்கோம். சிக்கனுக்கு இந்த தூள் மட்டுமே போட்டு கிரேவிக்கு செஞ்சு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. எங்களோட பொடி வெரைட்டிஸ்க்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. ஒரு நாள் நான் ஆஃபீஸ்க்கு போனப்போ சேலத்துலேருந்து பொற்கொடி மேடம் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கலாங்க. வணக்கங்கம்மா. நீங்கள் சேலத்துலேருந்து வந்திருக்கீங்க. எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், நம்ம வீட்டில் நம்ம பொருள் நம்மளே தயாரிக்கிற மாதிரி இருக்குமா. பொருள் திங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. அப்போ நாம் எப்படி நம்ம வீட்டில் நம்ம செய்வோமோ அதே மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது. சரி, அது மாதிரி அதனால் எங்களுக்கு உங்கள் பொருள் ரொம்ப பிடிச்சது. சரி, அதனால் நாங்கள் தொடர்ந்து இங்கே வாங்கணும்னு நினைக்கிறோம்மா. இன்னைக்கு கரூர் வந்துட்டு இவங்க நம்மளை தேடி வந்து வாங்கினது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களோட சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு கிடைச்ச ஒரு பெரிய சக்ஸஸாக தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறோம். கொடி அவங்க வந்து என்னை பார்த்தே ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்து என்னை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை பற்றி சொல்லியிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூங்க. இந்த மாதிரி எல்லாருமே எங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எங்கள் எல்லாருக்குமே. அப்புறம் முருங்கைக்கீரை பொடிக்காக தான் நாங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் நல்லா பச்சை பசேர்னு இருந்துச்சுங்க கீரை. கொரியர் பேக்கிங்க்கு ஒரு பக்கம் எல்லாமே ரெடியாக இருந்துச்சுங்க. அப்பப்போ ஆர்டர் வர தான் நாங்கள் வந்து பேக்கிங்கே பண்ணுவோங்க. அது வரைக்கும் வந்து ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் தான் வந்து ஸ்டோரேஜ் நாங்கள் வச்சுருப்போம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எள்ளு பொடிக்கு ஒரு பக்கம், ராகி நட்ஸுக்கு ஒரு பக்கம் ராகி முளைக்கட்டினது காஞ்சிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து கவுனி அரிசி புட்டு மாவுக்கு ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருந்துச்சு. கோதுமை ஆர்டருக்கு நாங்கள் அரைச்சி கொடுக்குறோம், அது ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்குங்க. கறிவேப்பிலை பொடிக்கு, அப்புறம் சாம்பார் தூள், கறிக்குழம்பு தூள் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தான் கறிவேப்பிலை வாங்கிக்கிறோங்க. எங்களோட சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாங்க. என்றென்றும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.